ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூசணி மோர் குழம்பு ரெசிபி. மஞ்சள் பூசணி மோர் குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை வச்சு நீங்கள் மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட், நான் ஒரு சின்ன பாக்கெட் தயிர் எடுத்துக்கினேன், ஒரு கப்புக்கும் கம்மியாக வருது. அப்புறம் மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை. நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பூனில் நான் 8 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் அரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். கடைசியாக 4 பச்சை மிளகா. இப்போது இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் வச்சு தான் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் அரிசி, 4 பச்சை மிளகா, 8 ஸ்பூன் தேங்காய். இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் பட்டர், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போடுறேன். ஜீரகம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இப்போ பூசணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். உப்பு. பூசணி சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு அரை வேக்காடு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை நான் மூடி 1 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அதை தண்ணி ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மசாலாவில் நம்ம அரிசி போட்டதுனால இது நிறைய தண்ணி இழுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த வெஜிடபிளை குக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் குக் ஆகிடுச்சு. இதில் நான் பீட் பண்ணி வச்ச கர்டை ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. நான் இப்போ ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதேமாரி ரொம்ப கொதிக்க விடாதீங்க, தயிர் தெரிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.